நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எவல்வூலஸ் அல்சினோய்டஸ் விஷ்ணுகிராந்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்குறது விஷ்ணுகிராந்தியோட செடி. இது மழை காலத்தில் மழை பெஞ்சு முடிச்ச உடனே அழகாக சிறு பூக்களோட நீல நிற பூக்களோட பூக்கும். இதில் வெள்ளை நிற பூக்களும் இருக்கும் பார்க்குறீங்க. இந்த செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட வடிவில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு படர் தாவரம் சொல்லலாம். இது ரொம்ப சின்ன தாவரம். இது தரையாக படர்ந்து எல்லா பக்கம் காணப்படும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா காலையில் வெயில் வந்ததும் இந்த பூக்கள் சிறிது நேரத்துக்கு தான் பூக்கும். மதிய நேரத்தில் இந்த பூக்கள்லாம் மடங்கிடும். இந்த விஷ்ணுகிராந்தி செடி மழை காலத்தில் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சேகரித்து வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்தினா நிறைய பலன்கள் இருக்கும். இந்த விஷ்ணுகிராந்தி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, எவல்வூலஸ் அல்சினோய்டஸ் விஷ்ணுகிராந்தி செடியோட வடமொழி பெயர் விஷ்ணுகிராந்தான்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணுகிராந்தி செடியோட இலைச்சாரை வெட்டுக்காயங்களில் போட்டு வரனால வெட்டுக்காயங்கள் வேகமாக குணமாகும். இந்த செடியோட எல்லா சமூலத்தையும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால ஈரலுக்கு பலம் தரக்கூடியது, ஈரல் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது, இருமலுக்கு நல்ல மருந்தாகிறது. நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி இலை சமூலத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கீழா நெல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்து 2 சம அளவு எடுத்து அரைத்து அதோட தயிர் கலந்து தினமும் ஓரிரு வேளை சாப்பிட்டு வரனால இது வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது, இரத்த பேதியை சரி செய்யக்கூடியது, வயதானவங்களுக்கு ஏற்படுற ஞாபக மறதி நோயை சரி செய்யக்கூடியது. அல்சீமர்னு சொல்லுவாங்க. இந்த வயதானவங்களுக்கு ஏற்படுற ஞாபக மறதி, அந்த ஞாபக மறதியை சரி செய்யக்கூடியது இந்த தீநீர். நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி செடியோட சமூலம், பூ, இலை, தண்டு, வேர் அனைத்தும் சேர்ந்த சமூலத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதோடு சிறிது மிளகுத்தூள் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடித்து வருவதால் ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது, மூச்சு முட்டுதலை ஆஸ்துமாவினால் ஏற்படும் மூச்சு முட்டுதலை சரி செய்யக்கூடியது, தொண்டை வலியை இது சரி செய்யக்கூடியது, சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இந்த விஷ்ணுகிராந்தி செடியை அரைத்து பசையாக்கி தொண்டை வலி உள்ள இடங்களில் பற்றாக போட்டு வருவதால் தொண்டை வலி சரியாகும். வலி வீக்கங்கள் உள்ள இடங்களில் போட்டு வருவதால் வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி செடியோட சமூலத்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதனோடு மிளகுத்தூள் தேன் கலந்து குடித்து வருவதால் காக்காய் வலிப்பு நோயை சரி செய்யக்கூடியது, மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி செடியோட சமூலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கீழா நெல்லியோட சமூலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு 2 சம அளவு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு 2 சேர்த்து எடுத்துக்கொண்டு அதனோடு சிறிது சீரகப்பொடி, சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதனோடு பால் கலந்து குடித்து வருவதால், இரவு நேரங்களில் அதை குடித்து வருவதால் தூக்கம் நன்றாய் வரும். நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தக்கூடியது, நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் நோய்கள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது, மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இது இந்த தீநீரை குடித்து வருவதால் சரியாகும். இது மூளைக்கு நல்ல மருந்து. அது மட்டுமல்லாமல் சிறுநீரோடு விந்து வெளியேறுவதை தடுக்கக்கூடியது இந்த கஷாயம். நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு விஷ்ணுகிராந்தி சமூலத்தை எடுத்துக்கொண்டு அதனுடன் 1/4 கரண்டி சீரகமிட்டு நீரிட்டு காய்ச்சி பருகி வருவதால் மலேரியா காய்ச்சல் சரியாகும்.
மற்றும் சாதாரண காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது, நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி மழைக்காலத்தில் கிடைக்கக்கூடியது. மழைக்காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனை சேகரித்து வைத்துக்கொண்டு காய வைத்து பொடி செய்து 1/4 கரண்டி விஷ்ணுகிராந்தி பொடியுடன் 1/4 கரண்டி துளசி பொடி, துளசி செடியின் பொடி சேர்த்து தேன் கலந்து அதனோடு பால் சேர்த்து பருகி வருவதால் வயிற்றுக்கோளாறுகள் அனைத்தும் சரியாகும், சிறுநீர் எரிச்சல் சரியாகும். இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகும். பெண்களுக்கு பெரும்பாட்டை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு சமயத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடிய. நண்பர்களே, விஷ்ணுகிராந்தி சமூலத்தின் கஷாயத்தை அவ்வப்பொழுது குடித்து வருவதால், வாரம் ஒருமுறை குடித்து வருவதால் வயிற்றில் உள்ள புழுக்களை போக்கக்கூடியது. அவ்வப்பொழுது விஷ்ணுகிராந்தி சமூலத்தின் கஷாயத்தை குடித்து வருவதால் இது மூளையை பலப்படுத்தக்கூடியது, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது, மெமரி பூஸ்டர், குடல் புண்களை ஆற்றக்கூடியது, வலி வீக்கத்தை போக்கக்கூடியது, பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது, ஆஸ்துமாவிற்கு இது ஒரு நல்ல மருந்து. இது ஒரு டயூரிக், சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது, பால்வினை நோய்களை போக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு விஷ்ணுகிராந்தி சமூலத்தை எடுத்துக்கொண்டு அதனுடன் நீர் சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து சிறிது அரை கரண்டி அமுக்ரா சூரணம், அஸ்வகந்தா சூரணம் என்பார்கள், அமுக்ரா சூரணத்தை அரை கரண்டி இட்டு பால் சேர்த்து காய்ச்சி குடித்து வருவதால் நரம்பு கோளாறுகள் அனைத்தும் சரியாகும். ஞாபக சக்தியை இது கூட்டக்கூடியது, மூளை நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடியது, மூளை செல்களை பலப்படுத்தக்கூடியது, ஹாப்பி ஹார்மோன் சுரக்க உதவி செய்யக்கூடியது, வயது முதிர்வை தடுக்கக்கூடியது, வயது முதிர்வினால் ஏற்படும் ஞாபக மறதியை போக்கக்கூடியது.